கர்த்தர் உண்மையாகவே நல்லவர். நம்முடைய விருப்பத்தின்படி கர்த்தர் நமக்கு நிறைவான பரிசை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு சபையிலே வந்து ஆராதிப்பதினுடைய மேன்மைகளை கர்த்தர் விளக்கி காமிச்சிட்டார். அல்லேலூயா. அந்த கிருபை நிறைய பேருக்கு கிடைக்காது. கர்த்தர் அதை நிரூபித்து காண்பித்தார். எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரத்திலே 42வது வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரத்திலே 42வது வசனத்தை நாம் வாசிப்போம். நல்ல கவனிங்க. 2 பார்ட். இந்த 2 பார்ட் நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நான் இந்த ஜனத்தின் மேலே இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினதை போல, நல்ல கவனிங்க பார்க்கலாம், அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று. இப்ப கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல 2 காரியத்தை தேவன் அழகாக நம்மோடு கூட பேசினதை நம்ம பார்த்தோம். கவனிக்கணும். அந்த இடத்துல குறிப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய தீங்கை நான் உங்கள் மேல் வர பண்ணினதை போல. கொரோனா என்கிற பெரிய வியாதியை நான் உங்கள் மேல் வர பண்ணினதை போல உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் கட்டாயம் நான் நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்பவுமே ஒரு பாடுகள் வருகிறது என்று சொல்லி அந்த பாடுகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அந்த பாடுகளுக்கு பிறகு உங்களை நடத்துவதற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லது அந்த பாடுகளை கடக்க போகிற போதே அந்த பாடுகளை கடப்பதற்குண்டான தேவனுடைய மிகையாகாத வாக்கை உங்களோடு கூட பிரயாணிக்க கர்த்தர் அனுப்புகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதனுடைய நோக்கம் அந்த பாடுகளை கடப்பதற்கும் அந்த பாடுகளை மிதித்து நீங்கள் மேலே எழுப்பி நிற்பதற்கும் தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தருடைய மிகையாகாத வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்மை சுமக்கிற வரையிலும் எவ்வளவு பாடுகளை வேண்டுமானாலும் கடப்பதற்கு பயம் இல்லாமல் இருக்கலாம். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, சும்மா நம்ம ஒரு உருவமாய் மாத்திரம் தான் நிற்கிறோம். மற்ற சகல காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே பயந்து இருந்தவங்களுக்கு கூட கொரோனா வந்துருச்சாம். எங்கேயுமே போல பாஸ்டர், வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க, ஆனா கொரோனா வந்துருச்சு. அநேக இடங்கள்ல ஜெபங்கள்ல ஆராதனைகள்ல கலந்து கொண்டிருக்கிற நம்மை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வரும்போது ஒரு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. மாஸ்க் போடாம வந்தனாக்கா எவ்வளவு ஃபைனு? 200 500 ரூபாய் ஃபைனு. மாஸ்க் போடாம வந்தா 500 ரூபாய் ஃபைன். ஏன்னாக்கா மாஸ்க் வியாதியிலிருந்து தடுக்குதான். வியாதி வராம மாஸ்க் தடுக்கிறதுனால மாஸ்க் கட்டாயம் போடணும். மாஸ்க் போடாட்டி 500 ரூபாய் ஃபைன் சொல்லிட்டு கவர்மெண்ட் விதிச்சிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆவிக்குரியவர்களுக்கு வேதம் என்கிற ஒரு புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தை நீ சுமக்காமல் அதை கொண்டு வராமல் இருந்தால் கூட ஆவிக்குரிய ஒரு ஃபைன் இருக்கு உனக்கு. தெரியுமா? தெரியுமா தெரியாதா? வேத புஸ்தகத்தை சுமக்கா கட்டி உனக்கு ஒரு ஃபைன் இருக்கு. எப்படி? அதாவது முந்தா நாள் எங்க வீட்டுக்காரங்க ஒரு கிஃப்ட் வாங்க போயிருக்காங்க. அந்த கடைக்குள்ளேயே சேர்க்கலையா. எனக்கு வியாபாரம் எல்லாம் கட்டி பரவாயில்லைங்க, மாஸ்க் போடாம உள்ள வராதுங்கன்றான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கூடி சீக்கிரத்தில் சபைக்கு வெளியே கூட ஒருத்தர் நிறுத்த போறேன், ஒரு செக்யூரிட்டி நிறுத்த போறேன். பைபிள் இல்லாதவங்களுக்கு உள்ள அலோடு கிடையாது. ஒரு ஆமென் சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே பாஸ்டர் சொல்ற மட்டும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சத்தம் வரல.
ஆல்ரெடி சொல்லுங்க, ஒரு மாஸ்க்கு நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம், அதை விட மிகவும் மரியாதைக்குரிய ஒரு பொருள் என்ன கேட்டீங்கன்னாக்கா உங்க கையில் இருக்கிற பைபிள். பைபிளுங்க, பைபிள் தான் நமக்கு கையில கெடுத்து இருக்கிற ரைஃபிள் தான். அல்லே சொல்லுங்க பார்க்கலாம், அல்லே சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அது போல சானிடைசர் போட்டு நம்ம கை கழுவுறோம், கிருமிகளில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக? எதுக்காக? சத்தமா சொல்லுங்களேன். சானிடைசர் போட்டு கை கழுவுறோம், கிருமி நம்மளை தாக்காம அது நிமித்தமாக மரணம் நமக்கு வராதபடி நம்ம பாதுகாக்கிறோம். அதே போல தாங்க நம்முடைய இருதயத்தை பாவம் எனக்கூடிய கிருமி அணுகாமல் நாம் பாதுகாத்து கொண்டால் நிச்சயமா பாவத்திற்குரிய மரணம் நமக்கு கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகையாகாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நம்மால் பெற முடியும். அதான் என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான். அநேக பாடங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து இருக்கிறார். அடிக்கடிக்கு சோப்பு போட்டு கை கழுவு கை கழுவு கை கழுவுன்னு சொல்றாங்க. நான் வாரத்துக்கு ஒரு முறை சுத்திகரிப்பதற்கு சுத்திகரிப்பு கூட்டம் வச்சிருக்கிறேன். அங்க கை கழுவுனா வியாதி வராது, இங்கே சுத்திகரித்தால் பாவம் வராது. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அது எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு மறைமுகமா கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு பாடங்கள் தான் நினைக்கிறேன் நான். அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். சுத்தம் செய்தால், இருதயத்தை சுத்தம் செய்தால், உன் ஆத்துமாவை சுத்தம் செய்தால், உன்னை சுத்தம் செய்தால், அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம், நீ பாதுகாப்பாக வாழ முடியும். ஒரு அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகள் நல்ல கவனிக்கணும். நீங்கள் கடந்து வந்த பாதைகள், நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள், நீங்கள் தாங்க முடியாத இருந்த சோதனைகளினுடைய அடிச்சுவடுகள், கடந்து வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் என்ன பேச விரும்புகிறார்? ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, நீங்கள் ஆண்டவர் அனுமதித்தவைகள் எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கிறீங்க. இப்ப கர்த்தருக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் உங்கள் மேல எவ்வளவு பெரிய தீங்கை வரவழைத்தாரோ அதே போல உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கும் அவர் உங்களுக்கு நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறாரா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இழப்புகளை கண்டு கலங்காதே, உபத்திரவத்தை கண்டு பயப்படாதே, பாடுகளை குறித்து வேதனைப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்திருக்கிற தேவன் சொல்லுகிறார். அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள ராஜா சொல்லுகிறார், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாது இருப்பேன் என்கிற மெய்யான ராஜா சொல்லுகிறார். பயப்படாமல் தைரியமாயிரு. நீ கடந்து போகிற பாடுகளை குறித்து, நீ கடந்து போகிற பாதைகளை குறித்து சற்றேனும் பயப்படாதே. உன்னை அந்த பாதைகளிலே பாதுகாத்து, உன்னை தற்காத்து, உனக்கு வைத்திருக்கிற மேன்மைகளையும், உனக்கு வைத்திருக்கிற உயர்வுகளையும், உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் ஒருவனும் திருடிக் கொள்ளி போகாதபடி அதை உனக்கே கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாடுகளை நீ சகிப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியா சுத்தமில்லாத ஊராம். இந்தியாவில் எந்த வியாதி வந்தாலும் வேக வேகமா பரவுமா. இந்த வார்த்தைகள் எல்லாம் பொய்யாய் போய் இன்றைக்கு அநேகரை கர்த்தர் பாதுகாத்து கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேகர் மரணத்தின் பிடியிலிருந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அநேகருடைய ஜெபம் பாதுகாத்து இருக்கிறதை நான் அறிவேன். சாக போறவங்களை எத்தனை பேரை பாதுகாத்து இருக்கிறதெல்லாம் நான் அறிவேன். ஆனா கர்த்தர் அழகா சொல்றாரு, இவ்வளவு பாடுகளை கடந்து வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க, எல்லாத்தையும் கடந்துட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு மிகையாகாத ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு தந்தேன். உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை உயர்த்துவேன், உங்களுக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன், உங்களுக்கு நன்மையாய் இருப்பேன், நன்மையான நாட்களை பார்ப்பீர்கள், சேமத்தை காண்பீர்கள் என்று சொல்லி ஒரு மகிமையான வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுத்தார் அல்லவா? இனி வரக்கூடிய நாட்கள் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய நாட்களாய் மாறும். நம்புறவங்க மட்டும் அறையில் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். டவுட்டா பார்க்காதீங்க, ஒன்னும் ஒட்டாது. பக்கத்துல இருக்க கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் உன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய நாட்களாய் மாறும். இப்ப கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும், இந்த வருஷம் முடியறதுக்கு 4 மாசம் இருக்கு.
எத்தனை மாசம்? 4 மாசம் இருக்கு. நல்லா கவனிக்க பார்க்கலாம். இந்த 4 மாசத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற பண்ண போகிறார். அதற்காகத்தான் இந்த ஜீவனை கர்த்தர் மீதம் வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இன்னைக்கு சபையில உயிருள்ள சாட்சியா கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த சத்தியத்தை கேட்பதற்கு உன் காதுகளை தேவன் திறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த தீங்கை எல்லாம் உங்கள் மேல் வரப்பண்ணினவர் தேவன்தான் என்பதை பார்க்கிறோம். ஏன் இந்த தீங்கை தேவனாகிய கர்த்தர் நம்மை வரப்பண்ணினார்? எடுத்து வாசித்து பாருங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல 13, 14 வசனத்தை வாசிக்கிற போது நல்ல கவனிங்கம்மா. இது புறஜாதியை மிரட்டுவதற்காக வந்த கொள்ளை நோய் அல்ல. நல்ல புரிஞ்சுங்க. நீ நிறைய கிறிஸ்தவன் தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. புறஜாதியை மிரட்டுறதுக்கும் புறஜாதிகளுக்காக வந்த தண்டனை நினைக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல. மனம் திரும்பின கிறிஸ்தவர்கள், மனம் மாறி பாதை மாறி போகிறவர்களை மீண்டும் தன் பட்சத்திலே கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யுத்த களம் என்று சொல்லலாம். முதல் வசனத்துல வாசிக்கிற போது நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் பெரிய ஒரு பொல்லாங்கை நான் உங்கள் மேல் வரப்பண்ணினேன் என்று சொல்றாரு. உங்கள் மேல நான் வரப்பண்ணினேன் என்று சொல்றப்போ சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் நான் அனுப்பினேன் கர்த்தர் சொல்றாரு. சம்பந்தப்பட்டவன யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. அடுத்ததுல சொல்றாரு, நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். நல்ல கவனிங்க பார்க்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகினார். நல்ல கவனிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இனி இப்படிப்பட்ட கொள்ளை நோய் வரக்கூடாது அப்படி சொல்லி விரும்புறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ராஷ்டிரமா ஜெபம் பண்றப்ப சொன்னாங்க, இனி இந்த கொள்ளை நோய் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நன்மையும் தீமையும் நாவின் அதிகாரத்தில் உண்டு என்பதை பார்க்க நல்ல நான் சொல்றதெல்லாம் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. எது நடப்பதா இருந்தாலும் அது நம் நிமித்தமே நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யோனா பிரயாணம் பண்ணின கப்பல்ல ஒரு பெரிய ஒரு சுழல் காற்று உருவாகி பெரிய ஒரு ஆபத்து உருவானதா. எல்லாரும் யோசிக்கிறாங்க, இது யார் நிமித்தமா வந்தது, யாருனால பிரச்சனை வந்து யோசிக்கிறாங்க. ஆனா யார் நிமித்தமாக இல்ல, யோனா என்கிற ஒரு தேவ பிள்ளை நிமித்தமாகத்தான் அந்த சுழல் காற்று ஏற்பட்டது. அந்த படல் கவிழக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. நல்ல கவனிக்கணும். அப்போ இந்த உலகத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தேவனை அறியாத யாரோ ஒருவர் நிமித்தமாக வருவது அல்ல. தேவனை அறிந்தவர்கள் தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்துகிறதற்கு மனமில்லாததினாலும் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு இன்னும் விலகாமல் இருப்பதினால்தான் தேவனுடைய கோபம் பற்றி எறிவதற்கு காரணமாக இருக்கிறதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னும் அநேகம் பேர் பாடம் புகட்டப்பட்டும் அதை அறிந்து கொள்ளுகிறதற்கு மனமில்லாது இருக்கிற இன்னும் அநேகர் உண்டு. தேவன் தன்னோடு கூட பேசுகிறார், தன்னைத்தான் மாற்ற விரும்புகிறார், தன்னோடு கூட அவர் பிரயாணம் பண்ண விரும்புகிறார், அவருக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாய் என்னை ஒருக்க விரும்புகிறார் என்று சொல்லி இன்னும் செவி கொடுத்து கேட்க மனதில்லாது இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார், அழகா சொல்றாரு, உங்கள் நிமித்தமாய் ஒரு கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தில் வரக்கூடாது. நான் ஏற்கனவே ஆரம்ப நாட்களிலே ஒரு செய்தியை கொடுத்தேன். நம் நிமித்தமாய் ஒரு கொள்ளை நோய் வரக்கூடாது, நம் நிமித்தமாய் ஒரு சாபம் வரக்கூடாது, என் நிமித்தமாய் ஒரு தரித்திரம் வரக்கூடாது, என் நிமித்தமாய் ஒரு வியாதி வரக்கூடாது. எது நடந்தாலும் வழி தவறி போகிற நான் தான் அதற்கு ஒரு காரணமாக இருப்பேன். என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் வருகிறது,
என் குடும்பத்தில் ஒரு பாடுகள் வருகிறது, என் குடும்பத்தில் ஒரு போராட்டம் வருகிறது, உடனே உணர்வடையணுமா என் நிமித்தமாகத்தான் இந்த யுத்தங்கள் நடக்கிறது, என் நிமித்தமாகத்தான் இந்த பாடுகள் நடக்கிறது, என் நிமித்தமாகத்தான் இந்த உபத்திரவங்கள் நடக்கிறது, என் நிமித்தமாகத்தான் இந்த கொள்ளை நோய்கள் பரவுகிறது. உடனே என்ன பண்ணணுமா? தங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னுடைய குற்றங்கள், என்னுடைய குறைகள் தான் இன்றைக்கு இந்த கொள்ளை நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட போய் மேன்மை பாராட்டக்கூடாதா? ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்த்து நிற்கக்கூடாதா? ஆண்டவருடைய சமூகத்திலே குற்றங்களை தேவன் கண்டும் கூட காணாதவர்களை போல நடப்பதற்கு மனமில்லாதவர்கள் இருக்கக்கூடாது. நல்ல கவனிக்கணும். எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எழும்பி நிற்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் எழும்பா விட்டால் அல்லேலூயா, பாடுகளை நம்மாலே கடக்க முடியாது, உபத்திரவங்களை நம்மாலே மேற்கொள்ள முடியாது, வியாதிகளை நாம் கடந்து போய் ஆண்டவர் வைத்திருக்கிற நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றப்படுவதை நம்முடைய கண்களினால் பார்க்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளவே ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது யார? ரட்சிக்கப்பட்டவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட வாழ்கிறதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களே, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களே. அவர்கள் சிறிய சிறிய தவறுகளினாலே, பிழைகளினாலே அவர்கள் தவழ்ந்து போகிற போது ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம் தான் அவர்களை மாற்றுவதற்கு, அவர்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் கொடுத்த சத்தம் தான். உங்களை தாழ்த்தினார். ஆண்டவர், நான் செய்தது தவறுதான், ஆண்டவரே என்னுடைய பிழைகள் தான், என்னுடைய குற்றங்கள் தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு தீங்கை காண்பதற்கு காரணமாயிருச்சு. உடனே என்ன மன்னிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களை கை கொடுக்க வேண்டாம், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என் பிழைதான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவதற்கு காரணம். இத பாஸ்டர் சொன்னார் என்பதற்காக சொல்லக்கூடாதுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை வருவதற்கு நான் தான் காரணம். எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு தவறு என்ன கேட்டீங்கன்னாக்கா, எப்பவுமே நம்ம நியாயப்படுத்தியே தான் பேசிட்டு இருப்போம். எப்பவுமே நம்ம கிட்ட தப்பே இல்லை, நம்ம கிட்ட எந்த குறையுமே இல்லைன்றது தான் நம்ம பேசிட்டே இருப்போம். அதனால அந்த எண்ணங்கள் தான் இன்னைக்கு நம்ம கீழே கொண்டு போய் தள்ளிருச்சு. அந்த எண்ணங்கள் தான் இன்னைக்கு நம்மள ஒண்ணுமில்லமாக்கிருச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதா? பொய் சொல்லுவதற்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்த உடனே, அப்பா என் குற்றங்களை மன்னிங்கப்பா, திரும்பவும் அந்த தவறு நான் செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்புவது, மற்றவனை சபிப்பது, மற்றவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவர்களை அழிப்ப நினைப்பதெல்லாம் கடவுள் வெறுக்கக்கூடிய ஒரு காரியங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய தப்பிதங்களை தேவன் காண்பதினாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அந்த தப்பிதங்களிலிருந்து என்னை தூக்கி கொண்டு வருவதற்காகத்தான் என்பதை நான் உணர்ந்து நம்மை தாழ்த்தி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் இந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் சேமத்தை பார்க்க முடியும். உங்களுக்கு இன்னொரு வசனத்தை எடுத்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில், தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்களை வாசிக்கிற போது அந்த வசனம் இப்படியாய் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். அவருடைய குமாரனாகிய பெல்சாசார் நீரோ வென்றாள். நல்ல கவனிங்க பார்க்கலாம். இவைகளையெல்லாம் அறிந்து, நல்ல கவனிங்கம்மா, எம்மா நல்ல கவனிங்க. கடையில சபையில ஒரு செய்தி கொடுக்குறாங்க, செய்தி முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு போறோம், மீண்டும் பல காரியங்களை செய்யறோம் சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க. ஒரு செய்தி உங்களை தேடி வருகிறது என்றால் நீங்கள் எச்சரிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பது
இவைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம், எங்களுக்கு தெரியல சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒதுங்கிட முடியாது ஆண்டவருடைய சமூகத்துல. அதான் பெல்ஷாத்சாருக்கு சொல்றாரு, இவைகளை எல்லாம் அறிவிப்பதற்கு தானியேல் என்கிற தேவ மனுஷனை கர்த்தர் வைத்திருந்து தேவனுடைய திட்டங்களை எல்லாம் அந்த மனுஷனுக்கு கர்த்தர் சொல்லிட்டே இருப்பாரு. அதே போலதான் உங்களுக்கு ஒரு போதகரை கர்த்தர் வைத்து தேவன் உங்களை குறித்து நினைக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. நீ தாழ்த்தணும், உன் பொல்லாத வழியை விட்டு விலகணும், அப்பதான் உனக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். இது ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தங்களை தாழ்த்தி தாங்கள் செய்கிற பொல்லாத வழிகளை விட்டு விலகி ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உத்தமமாய் வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ அத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நல்ல கவனிங்க பார்க்கலாம். நான் அண்டர்லைன் பண்ணி சொல்றேங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரத்தை குறிப்பிட்ட ஒரு நாட்களை வைத்து அறிந்து கொள்ளலாமா? அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கிற நன்மைகள், அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கிற உயர்வுகள், அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை கொண்டு போகக்கூடிய விதங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்திக்கக்கூடிய சகல காரியங்களும் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனை கொண்டு கரெக்டா நாம் புரிந்து கொள்ளலாம். கட்டாயம் நான் சொல்றேன், எப்படி ஒரு நாள் முடிகிற போது உங்களுக்கு ஒரு வயது ஒரு நாள் ஏறிக்கொண்டு போதோ அதே போலதான் ஒரு ஆவிக்குரிய உண்மையாய் வாழ்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் அவனுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, எத்தனை பேர் கலகம் உண்டாக்கினாலும் சரி, எத்தனை பேர் எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கை உயர்ந்துட்டே போகும். காரணம் என்னன்னா, கர்த்தர் அவன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்தனாக்கா யாராலே ஒண்ணும் பண்ண முடியாது. பேசுறவன் பேசிட்டே தான் இருப்பான், விரோதமா எழும்புறவன் எழும்பிட்டே தான் இருப்பான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பின எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும், தொடவே முடியாது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய திட்டம் என்ன? நீ உன்னை தாழ்த்தி உன் பொல்லாத வழியை விட்டு வெளியில வந்துடணும். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி வாசிக்க பார்க்கலாம். நீரோ என்றால் இவைகளை எல்லாம், அதாவது தங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்பதை நீர் அறிந்திருந்தும், அம்மா ஐயா நல்லா கவனிங்க, உன்னை தாழ்த்தணும், உங்ககிட்ட இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் தாண்டி நீ ஆண்டவருக்கு உண்மையானவனா வரணும் சொல்லுகிற வார்த்தையை நீ கேட்டதற்கு பிறகும் அந்த அருவருப்புகளுக்குள்ளே மூழ்கி இருப்பாயானால், அந்த அருவருப்புகளை விடாமல் இருப்பாயானால், உன் இருதயத்தை தாழ்த்தாமல் இருப்பாயானால், ஒரு காலமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உன்னால் பெற முடியாது. அதே சமயத்துல தீங்கு உன்னை பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது சாபம் கிடையாதுங்க, இது சாபம் கிடையாது. ஒரு காலில் ஒரு முள்ளு குத்திருச்சுனாக்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அல்லது உடனே அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, எப்பா இது அப்படியே விட்டனாக்கா சீழ் பிடிச்சு மோசமான நிலைக்கு போகுன்றது சாபம் கிடையாது, அறிவுரை. இந்த முள்ளு குத்து நீ பார்க்காம விட்டுட்டனாக்கா இது சீழ் பிடிக்க சொல்றது சாபம் கிடையாது, அறிவுரை. அதே போலதான் ஆண்டவருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்து, ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை எல்லாம் விட்டுவிடு என்பது சாபம் அல்ல. தேவனுடைய பட்சத்தில் உன்னை கொண்டு வருவதற்கு ஆண்டவருடைய ஆலோசனைகள், ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்குண்டான அறிவுரைகள், அதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல அதுதான் சொல்றாரு, இவைகளையெல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்தும் நீ உன்னை தாழ்த்தாமல். கீழே இருக்கக்கூடிய வசனங்களை வீட்டுக்கு போன பிறகு படிச்சு பாருங்க. இவைகளிலே எதிலே நான் தவறி போயிருக்கிறேன், இவைகளிலே எந்த அக்கிரமம் என் தேவனை விட்டு என்னை பிளவுபடுத்தி இருக்கிறது, அல்லது என் தேவனுடைய சமூகத்தில் என்னை கோபமூட்டி இருக்கிறது. கவனிங்க பார்க்கலாம். இன்னைக்கு சாபம் இல்லாத சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் விரும்பினால் தேவனுடைய சொற்படி கேட்டு நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது.
இன்னும் ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசித்து பாருங்கள். தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற, நல்ல கவனிங்கம்மா, எது எது பாவமாய் தோன்றுகிறதோ, எது என் ஆண்டவருடைய பார்வையிலே அருவருப்பாய் தோன்றுகிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகணுமா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் சொல்லிதான் அந்த தப்பிலிருந்து விலகணுன்றது கிடையாதுங்க. சகேயுவை பார்த்து ஆண்டவர் நீ இது தப்பா சம்பாதிச்சிருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் பக்கத்துல போயிட்டு உன் வீட்டுல நான் வரணும்பான்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், எவனிடத்திலாவது அநீதியை நான் சம்பாதித்து இருந்தால் அதை இப்பொழுதே நாளத்தனையாய் நான் திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தானா. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். பொய்யாங்காய் என்னுடைய பார்வையிலே, என்னுடைய பேச்சிலே, என்னுடைய பழக்க வழக்கங்களிலே பாவம் என்னை தொற்றிக் கொள்ளுகிறதற்கு எதெல்லாம் காரணமாய் இருந்ததோ அவைகளை எல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி தெசலோனிக்கேயருக்கு பட்டணத்திற்கு பவுல் எழுதுகிற போது அழகா சொல்றாரு. பொல்லாங்காய் தோன்றுகிறவைகளை எல்லாம் விட்டு விலகுங்கள், அப்பொழுது சேமத்தை பார்ப்பீர்கள், அப்பொழுது ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள், அப்பொழுது என் ஆண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருப்பாரா. நல்ல கவனிங்க. ஒரு புதிய நாட்களை அல்லது ஒரு புதிய சூழலை நாம் தொடங்குவதற்கு இந்த 9வது மாதத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நம்ம கடந்த இந்த கஷ்டம், நம்முடைய பிரச்சனை, நம்ம பாடுகள் இனியும் நம்ம பார்க்க கூடாது. எல்லாருடைய ஆசைகளும் அதுதான், உன்னை சார்ந்திருக்கிறவனுடைய ஆசைகள் எல்லாம் அதுதான். ஆனா அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்? பொல்லாங்காய் தோன்றுகிறவைகளை எல்லாவற்றையும் விட்டுறணுமா. நிறைய பேருக்கு இன்னும் தெரியாத நிறைய விஷயம். சில பேருக்கு அசிங்கமா பேச மாட்டாங்க, தப்பான ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க, அதனால நான் நீதிமான் சொல்லுவாங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா தவறான வார்த்தைகளை பேசாததினாலோ அல்லது தவறான காரியங்களை செய்யாததினாலோ மாத்திரம் நீதிமான ஆகிட முடியாது. இன்னும் நிறைய பேருக்கு ரட்சிப்பு என்கிற நாகரிகமே தெரியல. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி ஜெபிக்கணும், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வாழணும், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி மற்ற காரியங்களை கையாள வேண்டும் என்பது நிறைய பேருக்கு தெரியல. எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் ஆண்டவருடைய பார்வையிலே பொல்லாங்க ஆனவைகளை விட்டு விலகினால் மாத்திரம்தான் தேவனுடைய கரம் நமக்கு முன்பதாக நீட்டப்பட்டிருக்கும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் தொட முடியும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மேன்மைகளை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய எல்லா தேவனுடைய அன்பையும் நம்மால் பெற முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பவுல் அதைத்தான் அழகா சொல்றாரு. பொல்லாங்காய் உனக்கு எதெல்லாம் தோணுதோ, அருவருப்பா எதெல்லாம் உனக்கு தோணுதோ, கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களா எதெல்லாம் உனக்கு தோணுதோ அதையெல்லாம் விட்டு விலகு. எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஒரு இடத்துல இயேசுவை பார்த்து சொல்றாங்க, போதகரேன்னு சொல்றாங்க, நல்ல போதகரேன்னு சொல்றாங்க. அல்ல நீ சொல்லுங்க பார்க்கலாம். இது போல ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் நமக்கு வேணும். நம்முடைய ரட்சிப்பை பாதுகாக்கிற, நம்முடைய ரட்சிப்பிலே நடக்கிற, நம்முடைய ரட்சிப்போடு கூட இருக்கிற சகல காரியங்களையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் அறிந்து அந்த ரட்சிப்பை பாதுகாப்பதற்காக நம்ம ஓடுறோம். சில நேரத்தில் பாத்தீங்கன்னாக்க சில பொல்லாத ஆவிகள் நம்முடைய ரட்சிப்பை கெடுப்பதற்கென்றே போராடிட்டு இருக்கிறோம். நம்ம கீழே விழுந்து போவதற்காக போராடிட்டு இருக்கோம். நம்ம தேவனை விட்டு வழிவிலகி போவதற்காகவே போராடிட்டு இருக்கோம். ஆனா ஜாக்கிரதையாய் நாம் கையாள வேண்டியது அவசியமாய் இருக்கும். எல்லாவற்றையும் ஜாக்கிரதையா கையாள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது.
ஆண்டவர் அதனால தான் தெளிவா பவுல் மூலமா ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு பொல்லாங்க இதெல்லாம் தோணுதோ அதை எல்லாவற்றையும் விட்டு விலகி உன்னை தாழ்த்தி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் உன் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன். இந்த பொல்லாங்கை உன்னை விட்டு நான் அகல செய்வேன். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நான் நிறைவேற்றி உன் கூடவே இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எல்லாமே கண்ணை மூடி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கப்பா.